Welcome to Tamil Korean Vibes. Like and subscribe for more. கொரியன் கத்துக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் வரும். அது என்னன்னா, அங்க ஏன் நம்பர்ஸ் சொல்றதுக்கு ரெண்டு அழகா சிஸ்டம் இருக்கு அப்படின்னு தான். வாங்க இன்னைக்கு அதுல ஒரு சிஸ்டமான இந்த நேட்டிவ் கொரியன் நம்பர்ஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா கத்துக்கலாம். ஆமாங்க, இதுதான் கொரியன் கத்துக்கிற எல்லாருமே கேக்குற கேள்வி. ரெண்டு நம்பர் சிஸ்டம் இருக்கிறது உண்மைதான், ஆனா அதை நினைச்சு பயப்படவே வேண்டாம். அதுல ஒண்ண, அதாவது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சிஸ்டத்தை இன்னைக்கு நாம முழுசா புரிஞ்சுக்க போறோம். இப்ப பாருங்க, அந்த ரெண்டு சிஸ்டம்ல ஒண்ணு ரொம்ப பெரிய நம்பர்ஸ், பணம், தேதி, நிமிஷம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது சீன கொரியன். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொருட்களை எண்றதுக்கு யூஸ் பண்ற நம்பர்ஸ். இதுதான் நிஜ உலகத்தோட நம்பர் சிஸ்டம்னு சொல்லலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், கடையில போய் எனக்கு 5 ஆப்பிள் கொடுங்கன்னு சொல்றது, யாராவது டைம் கேட்டா மணி என்னன்னு சொல்றது, இல்ல நம்ம வயசு சொல்றது, இந்த மாதிரி மூணே முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த நேட்டிவ் கொரியன் நம்பர்ஸ் ஒரு ஹீரோ மாதிரி தேவைப்படும். இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இப்ப நாம வேலைய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பேசிக்ஸ், அதாவது 1லிருந்து 10 வரைக்கும் சரியா கத்துக்கிட்டோம்னாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ரெடியா? வாங்க 1லிருந்து 10 வரைக்கும் போலாம். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். நான் சொல்ல சொல்ல என் கூடவே நீங்களும் சொல்லி பாருங்க. அப்பதான் ஈஸியா மனசுல நிக்கும். முதல் நம்பர் 1 ஹனா, 2 டூல், 3 சத், 4 நெத், 5 தாசோத், 6 யூசுத், 7 இல்கோப், 8 9 அஹோ, கடைசியா 10 யொல். அவ்வளவுதான். இந்த 10 நம்பர்ஸ் தான் நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ். இப்ப பாருங்க, நாம கத்துக்கிட்ட அந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் இல்லாம 20 30 40ன்னு சொல்றதுக்கும் தனி வார்த்தைங்க இருக்கு. உதாரணமா 20க்கு சுமுல், 30க்கு சோரோன், இப்படி போகும். இத வச்சு நாம எப்படி மத்த நம்பர்ஸ உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இத வச்சு நம்பர்ஸ் உருவாக்குறதுக்கே அது ரொம்ப சிம்பிள். இப்ப உதாரணத்துக்கு 55 சொல்லணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல 50க்கு என்ன வார்த்தை? ஷின். அப்புறம் 5க்கு தாசொத். ரெண்டையும் சேருங்க, ஷின் தாசொத். அவ்வளவுதான். சிம்பிள் இல்லையா? இதே மாதிரி 99 வரைக்கும் நீங்க எந்த நம்பர் வேணாலும் சொல்லலாம். சூப்பர்! இப்ப நம்பர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாச்சு. ஆனா இத வச்சு என்ன பண்றது? வாங்க இத எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்மள சுத்தி இருக்கிற பொருட்களை எப்படி எண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப முக்கியமான ரூல். நல்லா கவனிங்க. பொருட்களை எண்ணும்போது மட்டும் 4 நம்பர்ஸ், அதாவது 1 2 3 4, அதோட வடிவம் கொஞ்சம் மாறும். ஹனா ஹன் ஆயிடும், தூள் தூ ஆயிடும். இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. கொரியன்ல ஒரு நம்பரை சொன்னதுக்கப்புறம் நீங்க எதை எண்றீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன வார்த்தை சேர்க்கணும். அதுக்கு பேரு கவுண்டர். இப்ப சாதாரணமா எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு கே யூஸ் பண்ணுவாங்க. மனுஷங்களை எண்றப்ப மியோங்னோ, விலங்குகளுக்கு மாறினோ சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை எந்த கவுண்டர் யூஸ் பண்ணணும்னு தெரியலையா? கவலையே படாதீங்க, பொதுவா கே யூஸ் பண்ணா போதும். அப்புறம் இன்னொரு சின்ன ஸ்பெஷல் ரூல். 20, அதாவது சுமுல்னு படிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா அது சுமு அப்படின்னு மாறிடும். ஓகே, பொருட்களை எப்படி எண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மத்த 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்னு டைம் சொல்றது, இன்னொன்னு வயசு சொல்றது. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபம். நீங்க மணி சொல்றீங்கன்னா நம்பருக்கு பின்னாடி ஷீ சேர்க்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி வயசு சொல்றீங்கன்னா நம்பருக்கு பின்னாடி சால் சேர்க்கணும். ஆனா இங்கேயும் அந்த முக்கியமான ரூல் ஞாபகம் இருக்கா? முதல் 4 நம்பர்ஸ் மட்டும் மாறும்னு சொன்னேன்ல, அதனால ஒரு மணி அப்படின்னா ஹனாஷி இல்ல ஹன்ஷி. ஒரு வயசுனா ஹன்சால். இந்த மாதிரி தான் சொல்லணும். சரி, வாங்க எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். பொருட்களை எண்ணுறது, மணி சொல்றது, அப்புறம் வயச சொல்றது. இந்த 3 விஷயத்துக்கும் நாம நேட்டிவ் கொரியன் நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன். இந்த சிஸ்டம் 99 வரைக்கும் தான். 100 தாண்டிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அந்த இன்னொரு சிஸ்டமான சீன கொரியன் நம்பர்ஸ்க்கு தான் போகணும். அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு நேட்டிவ் கொரியன் நம்பர்ஸோட எல்லா அடிப்படைகளும் தெரியும். இனிமே நீங்க என்ன பண்ணணும்னா இத அப்படியே பேசி பழகணும். உங்க முன்னாடி ஒரு பேனா இருக்கா? உடனே மனசுல ஹன் கேன்னு சொல்லி பாருங்க. 2 புக்ஸ் இருக்கா? 2 கேன்னு சொல்லுங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இது மறக்காம இருக்கும். சரி, நீங்க இன்னைக்கு எத்தனை பொருட்களை எண்ண போறீங்க? Welcome to Tamil Korean Vibes. Like and subscribe for more.